வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி 2025-26 அரசு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம இயல் 1ல் 6ஆம் வகுப்பில் உள்ள முதல் பருவத்தில் உள்ள இயல் 1 ஃபுல் போர்ஷன் முடித்து மாதிரி தேர்வு 2 வச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் முதல் பருவத்தில் உள்ள இயல் 2ல் காணி நிலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த காணி நிலத்தோட ஆசிரியர் யார், காணி நிலம்னா என்ன, காணி நிலத்தில் எந்தெந்த பிரிவுகளை சொல்லியிருக்காங்க, அந்த காணி நிலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பாரதியார் என்ன விளக்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாரதியாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாரதியாரோட இயற்பெயர், இப்போ எல்லா ஆத்தர்ஸ்க்குமே இயற்பெயர் இருக்கும். திருவள்ளுவருக்கு இருக்கும், பாரதிதாசனுக்கு இருக்கும், ராமலிங்க அடிகளுக்கு இருக்கும். அதே மாதிரி பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனக சுப்புரத்தினம், சுப்பிரமணியன், பாரதிதாசன், மேற்கண்ட அனைத்தும். இங்கே 3 பேர் கொடுத்து அந்த 3 பேருமே ஒன்று அப்படி சொல்லி 4வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாரதியாரோட இயற்பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் பாரதியாரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2வது கொஸ்டின், எட்டயபுரம் மன்னரால் பாரதியாருக்கு எந்த பட்டம் வழங்கப்பட்டது? அந்த காலத்தில் இந்த ஆத்தர்ஸ்க்கெலாம் சில பேருக்கு சிறப்பு பட்டம் வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாரதியாருக்கு எட்டயபுரம் மன்னர் என்ன பட்டம் வழங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதி, சுப்புரத்தினம், திருவள்ளுவர், விடுதலை போராளி. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு எந்த பட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பாரதி அப்படிங்கிற பட்டத்தை எட்டயபுரம் மன்னர் என்ன செஞ்சுருக்காரு, பாரதியாருக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண் உரிமை, பெண் உரிமை இந்த 2க்காகவும் பாடியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆத்தர்னு கேட்டிருக்காங்க. பாரதியார், பாரதிதாசன், இளங்கோவடிகள், மேற்கண்ட அனைவரும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. அதில் எது யார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போது ஆப்ஷன் ஏ பாரதியார். பாரதியார் தான் என்ன செஞ்சிருப்பாரு, மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் உரிமை பாடியவர் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின், பாரதியார் இயற்றிய வேறு நூல்கள், அதாவது பாரதியார் இயற்றின வேற நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாரதியார் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. அந்த காணி நிலம் அதில் சொல்லியிருப்பார், இயற்கையை பற்றி அதில் வர்ணிச்சிருப்பார். அதே மாதிரி வேறு நூல்கள் என்னெல்லாம் இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதில் எதெல்லாம் இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3யுமே சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஓகேவா? 5வது கொஸ்டின், கிணறு என்பதனை குறிக்கும் சொல், அதாவது கிணறு அப்படின்னா அதை குறிக்கிற பொருள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குளம், ஆறு, கேணி, ஏரி. இந்த குளம், ஆறு, கேணி, ஏரி இந்த 4ல் எது கிணற்றை குறிக்கக்கூடிய சொல் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி கேணி அப்படிங்கிறது தான் என்னது, கிணற்றை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி கேணி கிணற்றை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 6வது கொஸ்டின், சித்தம் என்பதன் பொருள். சித்தம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சித்தம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சொல்கிறது. ஓகேவா? ஏ மனம், பி ஆசை, சி உள்ளம், டி குணம். இந்த சித்தம் அப்படிங்கிறதுக்கு பொருள் இதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உள்ளம். உள்ளம் தான் என்னது, சித்தம் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லி இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 7வது கொஸ்டின், நிலா ஒளி எவ்வாறு அமைய வேண்டும் என பாரதியார் கூறுகிறார். அதாவது நிலா ஒளி எப்படி அமையணும், இயற்கையா எப்படி அமையணும் அப்படின்னு அவர் ஒரு கற்பனை திறத்தோடு சொல்லியிருக்கார். வெண்பனி போல் தூய நிறத்தில் முத்து சுடர் போல் அனைத்தும். 4 இது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எப்படி இருக்கணும் நிலா ஒளி அப்படிங்கிறத பற்றி பாரதியார் எப்படி கூறினார், என்ன கூறினார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நிலா ஒளி எவ்வாறு அமைய வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் சி முத்து சுடர் போல, முத்து சுடர் போல் நிலா ஒளி அமைந்திருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த 8வது கொஸ்டின், பாரதியின் காலம்
அப்படின்னா பாரதியாரோட காலம் கேட்டிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு. 4 காலம் கொடுத்துருக்காங்க. இங்கே எந்தெந்த நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ஷன் டி 20ஆம் நூற்றாண்டு. பாரதியாரோட காலம் 20ஆம் நூற்றாண்டு. சுதந்திர போராட்டத்தில் இவர் நிறைய விடுதலை உணர்வான பாட்டுகள் பாடியிருப்பார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது அப்படின்லாம். அதனால 20ஆம் நூற்றாண்டு தான் பாரதியோட காலம். ஓகேவா? 9வது கொஸ்டின், பாரதியின் கவிதைகள் பெற்றுள்ள உணர்வுகள். அதாவது உணர்வுகள் என்னென்ன உணர்வுகள்லாம் பாரதியோட கவிதைகள் இடம்பெற்றுள்ளன, கவிதைகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மண் உரிமை, பெண் உரிமை, விடுதலை உணர்வு, இவை அனைத்தும். 4 ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பாரதியாரோட கவிதைகள் பெற்றுள்ள உணர்வுகள் அப்படிங்கும்போது மண்ணுரிமை, பெண்ணுரிமை, விடுதலை உணர்வு, இந்த 3ஐயுமே சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஓகேவா? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர். அதாவது காக்கை குருவி எங்கள் ஜாதி, இயற்கையாக இருக்கக்கூடிய பறவைகள் கூட்டம் எங்களோட ஜாதி அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதிதாசன், கவிமணி, சுரதா, பாரதியார். இந்த 4ல் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படி பாடியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார். பாரதியார் தான் என்ன சொல்லியிருப்பாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.